மக்கள் சேவை உரிமை சட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் மக்கள் நீதி மய்யம், தஞ்சை மாவட்ட கிராமப்புற நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் ஆகியவை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. சேவை பெறும் உரிமை சட்டம் யாரால் இயற்றப்பட்டது? இந்த சட்டத்தால் என்ன பயன்? இந்த சட்டத்தில் என்ன சரத்துக்கள் கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். இந்திய அரசால் இயற்றப்பட்ட தான் சேவை பெறும் உரிமை சட்டம். சேவை உரிமை சட்டம் என்பது மக்கள் தங்களுக்கு தேவையான பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை முதல் இறப்பு சான்றிதழ் வரை 150 சேவைகள் சேவை பெறும் உரிமை சட்டம் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் இச்சேவையை பெற வழிவகுக்கிறது. இந்திய அரசால் இயற்றப்பட்ட இந்த சட்டம் மத்திய பிரதேசம், கர்நாடகம், கேரளா உட்பட இதுவரை 20 மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது தமிழ்நாட்டில் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் இச்சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்ததை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுவாக எழுந்து வருகிறது. மேலும் ஆளுநர் உரையில் கூட இந்த சட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சட்டத்தை ஒவ்வொரு அரசு ஊழியரும் தனது துறை செய்ய வேண்டிய கடமை என்ன, அந்த கடமையை செய்து முடிக்க குறைந்தபட்சம் எத்தனை அலுவலக வேலை நாள் என்பதை மக்கள் சாசனம் மூலம் அறிவிக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு மாநில அரசும் மத்திய அரசும் தனித்தனியாக பொதுமக்கள் குறைதீர் ஆணையை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறது இச்சட்டம். இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் காரணமின்றி சேவையை மறுக்கும், தாமதிக்கும் அரசு அதிகாரிகள் தனது ஊதியத்திலிருந்து 500 முதல் 50,000 வரை அபராதம் பிடித்து, அதாவது ஊதியத்தில் பிடித்தம் செய்து மனுதாரருக்கு நஷ்ட ஈடாக வழங்க வழியும் செய்கிறது.